நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதிசயமே அசந்து போற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இப்போ நடந்துன்னு போயின்னு இருக்குங்க. அதில் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க இருந்து கேட்டத்தனமா இந்த மாதிரி எல்லாம் சீப்பான வேலையெல்லாம் செய்வாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, செஞ்சுட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, அடக்க முடியாது. இனிமேல் அவங்களோட ஆட்டம் தான் அதிகரிக்க போகுது. இனிமேல் என்னோட ஆட்டம் அதிரடியான ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம மல்லி எந்த விதத்தில் மாட்டி விட முடியுமோ அந்த விதத்தில் மாட்டி விட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம மல்லியோட நிலைமை என்னாக போதோ, ஐயோ என்னடா இது, மல்லியை இப்படி மாட்டி விட்டாங்களா, மல்லி பாவடா, மல்லிக்கு போய் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் புரியுது. என்னங்க பண்றது, நடந்து போச்சு, அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிச்சோம். அதை விட்டுட்டு இதவே பிடிச்சின்னு தொங்கினாலும் ஒண்ணுமே நடக்காது. அப்படி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கிறாங்களா, அவங்க தானே சாப்பாடு செஞ்சு காசு வாங்கிட்டு வந்தாங்களே, அவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் கம்பெனியோட ஓனரோட ஒய்ஃபு. போயும் இவகிட்டே சாப்பாடுவேன் செஞ்சு அந்த காசாலே எனக்கு மோதிரம் கொடுத்த. இதை கேட்கும் போது எனக்கு 60 ரூபாய் இருக்கு, இந்த மோதிரத்தை புடி அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே எரிஞ்சிடறாரு. உடனே அந்த இடத்துல அசிங்கமா போயிருது. அந்த ஓனர் அம்மா எழுந்து ஒரு பக்கம் மல்லி கிட்ட பேசுறாங்க. யார் மல்லி இது, உனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு கேட்டபடி நம்ம விஜய் கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவங்க கிட்ட தான் நான் வேலைக்கு போயிருந்தேன், இவங்க கிட்ட தான் வேலை செஞ்சுதான் என்னோட ஒய்ஃப், நீ இங்க வேலைக்கு போனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. எல்லாரும் ஒரு பக்கம் கேலியா கிண்டெல்லாம் சிரிக்கிறாங்க. தான் மனைவிக்கு இன்னும் பண்ண முடியல இவரால். இவர் வந்து கம்பெனி அப்படியே சும்மா மேலும் மேம்படுத்துறாராம். வந்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சான். இதனால கடுப்பான நம்ம விஜய் என்ன அசிங்கப்படுத்திட்டு இல்லை, எவ்வளோ அசிங்கப்படுத்த எந்த அளவுக்கு சீப்பாக என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன், சந்தோஷமா இரு, இதுக்கு மேலே உனக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே நல்லாவே தெரியும். இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வச்சு, கொஞ்சம் கூட ஈவு இறக்க எதனக்கு இதாக கூச்சமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம மல்லி இருந்து நான் என்ன விஜய் பண்ண, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன இப்படி பேசுறீங்க அப்படி ஏய் ராஜேஸ்வரி இருந்து உடனே மல்லி வாய மூடு, நீ பேசாத, பல்லுலாம் தட்டி போட, வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் பார்க்குறாங்க. சைலண்டாக அந்த இடத்துல இருந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடுறாங்க. உடனே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதை நம்ம ராஜேஸ்வரி இருந்து எதுக்கடி இந்த மானகட்ட பொழப்பு, எதுக்கு இவ்வளோ கேவலமாக சீப்பாக அசிங்கமே நம்ம காசு வேணும்னா வீட்டில் கூட இதை கேட்டுக்கலாம்ல. இந்த மாதிரி போய் அடுத்தவங்க கம்பெனி, அதாவது நம்ம கம்பெனியை ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்ககிட்ட போய் பிச்சை எடுத்துன்னு வந்துக்கிறியா, உனக்கு வெக்கமா இல்லை, மானம் கட்ட வேலை, உங்கள் அண்ணன் இப்படி தான் உன்னை வளர்த்தானா, எங்கெங்க எப்படி போய் சம்பாதிக்கணும் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. இதனால கடுப்பான நம்ம மல்லி இருந்து நீ வாய முடு, தேவையில்லாமல் பேசுனா பல்லு எல்லாம் தட்டுருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச. அக்கா என்ன விஜய் என்னென்ன பேசுகிறாங்க, உங்கள் அக்கா பார்த்துனே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவள் பேசுறதுல என்ன தப்பு இருக்குது, உனக்கு எப்போ பார்த்தாலும் எந்த விஷயத்தினாலும் எனக்கு எந்த இது ஆகாதோ அங்கே தான் போவேன், ஆனால் கேட்டால் நான் தான் உயிர், நான் தான் மயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். நீ என்னோட மனைவி தானே, எனக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கணும், என்கிட்ட நீ கேட்கறதுக்கு உனக்கு என்ன அவ்வளோ வரட்ட கௌரவம். இப்போ பார்த்தியா நீ தேவையில்லாமல் பண்ணி வச்சுக்கிற வேலைனால எவ்வளோ பிரச்சனை பார்த்தியா, இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எனக்கே ஒன்றும் புரியல, செம குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் அப்படியே சும்மா குழம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தருணம் தாங்க, இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக காத்துன்னு இருந்தாங்க. அப்படிப்பட்ட தருணம் இப்போ வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அவங்களோட நடவடிக்கை எப்படி இருக்க போகுது. நம்ம மல்லி இருந்து இதுக்கு மேலே நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், அந்த வீட்டை விட்டே போறேன், என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்க வைக்கலாம்னு பாக்குறீங்களா, இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே மோனஸ்து இல்லை, அதனால அந்த வீட்டை விட்டு கிளம்புறான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம விஜய் இருந்து கிளம்பு, இதுக்கு மேலே என்னை பிடிச்சி சனி ஒழிக்கிட்டோம், நீ இனிமே வாழ்க்கையிலே தேவையில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. சாயந்தரம் வந்து பார்த்தா நம்ம மல்லி வீட்டில் இல்லை. வெண்பா ஒரு பக்கம் கதறி அழுறாங்க. மல்லி அம்மா எங்கன்னு சொல்லிட்டு. வெண்பா அதை பார்த்துக்கோ, இனிமே மல்லி இல்லை கல்லி இல்லை, தேவையில்லாம் மல்லி அம்மா கில்லி அம்மா இருந்தால் பல்லெல்லாம் ஒடிச்சு போடுவேன், இனிமே இந்த அப்பா மட்டும்தான் உனக்கு வேணும்னா. ரஞ்சித் அம்மா இருக்காங்க, அப்புறம் ராஜேஸ்வரி அத்தா இருக்காங்க, இவங்க கூட தான் இருக்கணும், வேற வழி இல்லை உனக்கு, இதுக்கு மேலே தேவையில்லாமல் மல்லி இல்லின்னு இந்த உன்னை அவ்வளோதான் ஒழிச்சு கட்டுரும் பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ராஜேஸ்வரியும் ஒரு பக்கம் ரஞ்சிதமாக பேசிடுறாங்க. இதை கேட்டதான் நம்ம விஜய் இருந்துன்னு அவரும் அதே மாதிரி சொல்லிவிட்டு சைலண்டாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. என்னடா கொடுமை இது, இந்த சின்ன குழந்தைக்கு வந்த நிலைமை, பாவம் சின்ன வயசுலேயே அம்மாவை வந்துட்டாங்க, சரி இப்போ புதுசாக ஒரு அம்மா வந்தாங்களேன்னு சொல்லிட்டு வாழ்க்கை சந்தோஷமாக அமைய போதே, இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம் அந்த அம்மா கூடன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையோட கனவெல்லாம் வளர்த்துன்னு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நம்ம வெண்பாவோட வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டாங்களே. அது மட்டும் இல்லாமல் மல்லி பாவம் என்னங்க பண்ணாங்க, இப்போ மல்லியை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இப்போ மல்லி எங்கே போய் எங்கே தத்தளிச்சுங்கிறான்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே உனக்கே இதெல்லாம் அவுக்குமா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமளே கேட்க தோணும். என்னங்க பண்ணுறது, நடந்துச்சு, அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 யோசிச்ச மட்டும் தான் எதாக இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக.